ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதிய இருசக்கர வாகனம் வாங்குவோருக்கு வாகன உற்பத்தியாளர்கள் 2 ஹெல்மெட் வழங்குவதை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்த பின்னர் இந்திய தரநிலை ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தரத்துடன் உள்ள 2 தலைக்கவசங்களை இருசக்கர வாகனங்களை வாங்குபவர்களுக்கு வாகன உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும். வழங்கப்படும் தலைக்கவசங்கள் இந்திய தரநிலைகள் ஆணையம் நிர்ணயித்த தரங்களுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். ஜனவரி 1, 2026 முதல் 50 சிசிக்கும் மேல் என்ஜின் திறன் அல்லது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேல் உள்ள மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் உள்ளிட்ட அனைத்து புதிய L2 வகை இருசக்கர வாகனங்களில் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும். பொருத்தப்படும் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்திய தரநிலை ISI 4664-2010 உடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விதியை நடைமுறைப்படுத்த மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 கீழ் முக்கிய மாற்றங்களை செய்ய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது.